அப்ப எல்லாம் அவளுக்கு மண்டைய ஆட்டினாளுக. இப்ப எதுவுமே பேச மாட்டேன்றாளுக. ஈஸ்வரி ஏதோ மறந்து போச்சு. சரி, மத்த 2 பேருக்கு என்னடி ஆச்சு? ஆனா ஒன்னு யோசிச்சு பாத்தியா நீ? எல்லா பிரச்சனையும் ஈஸ்வரி முன்னாடி போட்டு உடைச்சிட்டாங்கல்ல. ஏன் ஈஸ்வரி அதுக்கு அப்புறமும் யோசிக்க மாட்டேங்குது? அதாண்டி எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. படிச்சவங்கன்றாளுங்க, அறிவாளிங்கன்றாளுங்க, அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. என்னாச்சு? ஏன் சிரிக்கிறே? ஒண்ணும் இல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களை நினைச்சா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இப்படி ரெபலா மாறிட்டீங்க? எதுவா மாறிட்டேன்? இல்ல, ரெபல்னா புரட்சியாளர்னு அர்த்தம். மாமியாரு கழுதியா மாறினாதாண்டி பிரச்சனை. புரட்சியா தானே மாறி இருக்கேன். ஆனா என் மருமகளும் என் மாமியாரும் புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நானும் பெருசா மாறணும். வீட்டு ஆம்பளைங்களும் அப்படித்தானே இருக்காங்க. உங்க அக்காங்களும் மாறின மாதிரி பாவலா காட்டினாங்க. திரும்பவும் பழைய குருடி கதவு திரடின்னு அவங்க கால்ல விழுந்துட்டாங்க. நான் ஒருத்தி தான் மாறினவ அப்படியே நிக்கிறேன். இப்ப நான் பண்ண புரட்சி எதை மாத்துதுன்னு பாப்போம். என் புருஷன் இப்ப என் கண் முன்னாடி தென்பட்டான்னு வெச்சிக்க, அவன் பண்ண கொடுமைக்கு கொன்னே போட்டிருப்பேன். தப்பிச்சிட்டான். சனனி, நம்ம பேசினதெல்லாம் இருக்கட்டும். புரட்சி புண்ணாக்கெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஓரமாவே. நான் உனக்கு ஒரு தாயா இருந்து உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன். நான் சக்திக்கு மட்டும் அம்மா இல்லடி, உனக்கும் தான். எது நடந்தாலும் என் உசிறு இருக்கிற வரைக்கும் என்ன மீறி அந்த வீட்டுக்குள்ள எவனும் பக்கத்திலேயே வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன்டி, கவலைப்படாத. குழந்தை மட்டும் நல்லா பிறந்துச்சின்னு வச்சுக்க, நான் கண்ணுக்குள்ளேயே வச்சு காப்பாத்துவேன். கிளம்பலாமா? எல்லாம் வாங்கிட்டியா? வாங்கியாச்சு. இப்ப கிளம்பலாம்ல? கொண்டா. சக்தி, உனக்கும் சொல்லிக்கிறேன், எதை பத்தியும் யோசிக்காதே, பேசாம இரு. நான் பாத்துக்கிறேன். அவங்க உரண்டு இழுக்கிற மாதிரி பேசுவானுங்க, நீ எதுவும் பேசாத. புரியுதா? சரிம்மா, போமா. போற வழியில ஒரு 4 வகை கீரை வாங்கிட்டு போலாம். தினம் ஒன்னொன்னு செஞ்சு கொடுக்குறேன். ஹலோ, எப்போ? சரி, இந்த வரேன். யார் சக்தி? மூர்த்தி பேசினாரு, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்கான். போலீஸா? எதுக்கு? இது எதிர்பார்த்ததுதான். நேத்தே வந்திருக்கணும், ஒரு நாள் தள்ளி இன்னைக்கு வந்திருக்காங்க. பாத்துக்கலாம் வாங்க. இந்தாடி, நீ என்ன பாத்துக்கலாங்கிற? பழைய மாதிரி முருங்கை மரம் ஏறிடாதே. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க, பிரச்சனை பண்ணாம அமைதியா இருங்க. நான் இருக்கேன்டி, சும்மா விட மாட்டேன். போலீஸ்காரனா இருந்தா என்ன, திருவி புடுவேன், திருவி. ஆனா ஒண்ணு செய்யலாமா? நம்ம எங்கேயாவது கொஞ்ச நேரம் இருந்துட்டு கொஞ்சம் சாயங்காலமா போலாமா? ஐயோ அத்தை, அவங்க என்ன விசாரணை பண்ணதாங்க வந்திருக்காங்க. இப்போ நாங்க இல்லன்றதையே பெரிய இஷ்யூ ஆக்குவாங்க. நம்ம போலாம் வாங்க, அங்க போய் பாத்துக்கலாம். அங்க போய் எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. சரி அத்தை, வாங்க போலாம். வாமா. சார், அவ என்னன்னு சொல்லிட்டு போனா? இந்த வீட்லயே இருக்கேன்னு சொல்லி தானே உங்களை அனுப்பி வச்சா? இப்ப எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிட்டா பாருங்க. இதுக்காண்டியே அவளை தூக்கி உள்ள போடுங்க சார். கதிர், ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க, இம்புட்டு நேரம் வரலன்னா என்னங்க அர்த்தம்? ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு அப்படியே என்கிட்ட ஓடி போயிட்டானா எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? சார், அப்படிலாம் ஓட முடியாது சார்.
ஐயோ சார், அவளை பத்திலாம் உங்களுக்கு தெரியாது சார். அதுங்க ரெண்டுமே ஃப்ராடுங்க. அவ மட்டும் போல, அவ புருஷன் எங்க அம்மான்னு எல்லாரையும் இழுத்துட்டு போயிருக்கா. தருங்க, அவளுக்கு இந்த புள்ள நொல்லன்லாம் ஒரு பொருட்டே கிடையாது சார். அவங்க என்ன ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகல. ஐயோ எஸ் ஆயிட்டான் தான் நான் நினைக்கிறேன். எங்கேயும் போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம் அவ்வளோ கோமா சொன்னீங்க நேற்று. இப்போ எங்கே சொல்லாம கொள்ளாம போயிட்டு வரீங்க? சார், நாங்கள் என்ன ஊர் விட்டு அப்படியே ஓடியா போயிட்டோம்? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போகிற இடத்துக்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும்லாம் அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் விசாரிங்க. சார், நீங்கள் எனக்கு ஆர்டர் போடாதீங்க. நீங்கள் எங்கே போகிறீங்க எங்கே வரீங்கன்னு பார்க்குறதும் இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்தான். முதல்ல நீங்கள் எங்கே போயிட்டு வரீங்க? ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றோம். எதுக்கு? எப்பா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு பொம்பளை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருதுன்னு சொல்ற, எதுக்கு போனேன் ஏன் போனேன்னு நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்க. 1000 காரணம் இருக்கும். அதெல்லாம் தனிப்பட்ட விவகாரம். அதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? அத்தை இருங்க அத்தை. சார், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் சார். என் குழந்தை வயித்துல இருக்கிறதுனால நான் செக்கப்புக்கு போகணும். செக்கப்புக்கு தான் போயிட்டு வந்தேன். போதுமா? இல்ல உங்களுக்கு டாக்டர் ரிப்போர்ட்லாம் எடுத்து காட்டணும்னா நான் எடுத்து காட்டுறேன். பிரெக்னண்டா? மேடம், நீங்க சொல்றது விசித்திரமா இருக்கு. எப்பா, இதுல என்ன விசித்திரத்தை கண்டுபிடிக்கிறீங்க? எந்த காலமானாலும் பொம்பளை தானே புள்ள பெத்துக்கும். மேடம், நான் அதை பத்தி பேசல. குழந்தை வயித்துல இருக்குன்னு சொல்றாங்க, ஆனா அதை பத்தி இவங்க கவலையே படலையே. எதுக்கு ஒரு பொண்ணை கடத்தி அந்த பொண்ணை வச்சு ஒரு ஃபேமிலியை பிளாக்மெயில் பண்ணி ஒரு சமூக விரோதத்தோட சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தி கேட்கவே ரொம்ப கொடூரமா இருக்க.